தற்போது நாக்பூருடைய கலவரத்தின் உண்மையான பின்னணி என்ன? இதை ஒரு தகவலாக நாம் பார்க்கிறோம். நாக்பூர் மகாராஷ்டிர மாநிலத்தின் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தலைநகர், அதாவது ஆர்எஸ்எஸ்ஸின் அமைப்பினுடைய தலைமை அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி. இந்த எம்பி மிக முக்கியமாக பாஜகவின் ஆளுமை நிதின் கட்காரி. நாக்பூரில் இந்துத்துவ அமைப்புகள், பஜ்ரங் தள் அமைப்புகளுடைய போராட்டத்தின் மூலமாக பல வாகனங்கள் தீக்கிரையாக இருக்கிறது. உலகின் மிகப்பெரிய தொழில்துறை மற்றும் மும்பை இந்த கலவரத்தில் இவ்வளவு பெரிய கலவரத்தின் காரணமாக முதலீட்டாளர்களின் வருகையும் கூட அங்கு நிச்சயமாக பாதிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த கலவரத்திற்கு உண்மையான காரணம் என்ன? 1000 ஆண்டுகளுக்கு கழித்தும் கூட இந்தியாவை 800 ஆண்டுகள் ஆட்சி செய்த முகலாய மன்னர் அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை எடுக்க வேண்டும் என்றும் பஜ்ரங் தள் அமைப்பும் ஹிந்து விஹெச்பி என்று அழைக்கப்படும் விஸ்வ ஹிந்து பரிஷத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. அவர்கள் கருத்து என்னவென்றால், சிவாஜி மகாராஜ் அவுரங்கசீப் கல்லறை விவகாரம் பல நூற்றாண்டுகள் கடந்த நிலையில் எங்கேயோ ஒதுங்கியிருக்கும் கல்லறையால் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி எந்த அடிப்படையில் பிரச்சனையாக இருக்கிறது என்பதுதான் கேள்வி. இவர்கள் இந்துக்கள் நன்மைக்காக பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் செய்த மிகப்பெரிய பட்டியல்கள் என்ன என்பதை நீங்கள் வரிசைப்படுத்துங்கள் என்று கேட்டால் எந்த நன்மையும் இல்லை. ஆனால் இப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக சிவாஜி மகாராஜினுடைய பெயரை சொல்லி மும்பையில் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பின்னணி என்ன என்கின்ற தகவலில் மிக முக்கியமாக ஹிந்தி மொழிக்கும் மராட்டிய மொழிக்கும் ஏற்பட்ட பிரச்சனை தான் என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக மும்மொழி கொள்கையை அமல்படுத்துகிறோம் என்ற இவர்கள் நாடு முழுவதும் ஹிந்தியை கொண்டு மற்ற மொழிகளை தாரை வைப்பதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக ராஜஸ்தானி, போஜ்புரி, குஜராத்தி, இப்படி பல மொழிகள், மராட்டி, எல்லா மொழிகளும் ஹிந்தி ஆதிக்கத்தின் மூலமாக பிஹாரி மொழி உட்பட அழிந்து போனன. பிஹாரில் பிஹாரி மொழியை விட ஹிந்தி அதே போன்று பல இடங்களிலும் தன் உயர்ந்த ஆளுமை கருத்தை கொண்டு வந்துகிறது. வடகிழக்கு மாநிலங்களும் கூட ஹிந்திக்கு உட்படுத்துகின்றது. இது இந்துத்துவா கருத்தியல் சனாதனத்தின் அடிப்படையாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆகவேதான் ஹிந்தி மொழியை எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு வந்து இந்தியாவை இந்தியா, இந்து, இந்தி இப்படி கொண்டு வருவதற்கு இ என்பதே அவர்களின் கோரிக்கை. இந்தியா ராஜ்யம் அது இந்து ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் இந்தி மொழி மட்டும்தான் பேசப்பட வேண்டும். இதற்காகத்தான் மராட்டிய மொழியை அவர்கள் தாரை வார்க்கக்கூடிய ஒரு நிலையில்தான் பிரச்சனையை மடைமாற்றுவதற்கு சம்பந்தமே இல்லாமல் அவுரங்கசீப் பிரச்சனைகளை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். மராட்டிய மொழியே இல்லாமல் தேவையில்லை என்று அண்மையில் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் நாக்பூரில் இருந்து பேசினார். இது மராட்டிய மக்களுக்கு பெரும் வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது. எங்கள் சொந்த மொழி தேவையில்லை, நாட்டின் உயர்ந்த மொழியாக இந்தி மொழியை கொண்டு வருவோம் என்று அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் மராட்டி மக்களிடத்தில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு விட்டது. இந்த குழப்பத்தை சமாளிப்பதற்காக மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொன்னார் தெரியுமா? இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கு நேரடியாக மறுப்பை சொல்வதை விட மகாராஷ்டிரத்தில் மராட்டி மொழி தான் மிக முக்கியமான மொழி, அதுதான் தாய்மொழி என்று அவர் பலவிதமான உப்புச்சப்பான காரணங்களை எடுத்து வைத்து அந்த பிரச்சனைகளை நீர்த்து போக செய்தார். இருந்த போதிலும் மகாராஷ்டிர மாநிலத்தில் மராட்டியை தாய்மொழியாக கொண்டு இந்த பிரச்சனை இந்தி அல்லது மராட்டி என்று உருவெடுத்து விட்டால் பெரும் சிக்கலை ஏற்படுத்தி விடும் என்ற பாஜகவின் தலைமையின் உத்தரவின் பேரில் இருப்பதற்கு இளிச்சவாயர்களாக இஸ்லாமியர்களை அவர்கள் வெறுப்பின் பால் கொண்டு வந்து பிரச்சனைகளை திசை திருப்பியதுதான் இது முக்கிய மூல காரணம் என்று நம்பப்படுகிறது. ஆகவேதான் எந்த சம்பந்தமும் இல்லாமல் எங்கோ ஒதுங்கி இருக்கக்கூடிய அவுரங்கசீப்பின் கல்லறைக்கு இப்பொழுது இவர்கள் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். குரான் எரிப்பு போன்ற பிரச்சனைகள்
சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவிற்காக வந்து இந்த கலவரத்தில் மொத்தம் 40 வாகனங்களும் எரிக்கப்பட்டது. 2 ஜேசிபி இயந்திரங்கள், போலீஸ் வாகனங்களும் இதில் அடங்கும். 2 IPS அதிகாரிகள் கல்வீச்சில் காயமடைந்தார்கள். வன்முறையில் ஈடுபட்டதாக இதுவரை 50 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தேவேந்திர பட்னாவிஸ் மசூதிகள் திரையிடும் சம்பவங்கள் இப்பொழுது நாடு முழுவதும் இவர்களால் அரங்கேற்றப்படுகின்றது. ஹோலி பண்டிகைக்கு உத்தரப்பிரதேசத்தில் வெள்ளிக்கிழமை மசூதிக்கு செல்லக்கூடாது என்று யோகி ஆதித்யநாத் சொல்கிறார். ஹோட்டல்களில் முஸ்லிம்கள் பெயரை அவர்கள் வைக்க வேண்டும், அசைவம் சப்ளை செய்யக்கூடாது என்றெல்லாம் கடும் கண்டனத்தை, கடும் செயல்பாடுகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த நிலையில் இது குறித்து நாக்பூர் தொகுதி எம்பியும் மத்திய அமைச்சருமான நிதின் கட்காரி வெளியிட்ட அறிக்கையில் மக்கள் அமைதி காக்க வேண்டும், தவறு செய்தவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் இது தொடர்பாக முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸின் உத்தரவாதம் கொடுத்துள்ளார். எனவே யாரும் வதந்தியை பரப்ப வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முதல்வர் பட்னாவிஸ் வெளியிட்ட அறிக்கையில் நாக்பூர் அமைதியான நகரம், மக்கள் ஒருவருக்கொருவர் துக்கம் மற்றும் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டு ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். எனவே நீங்கள் வதந்தியை நம்ப வேண்டாம். கல்வீச்சு தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட நிலைமையை போலீசார் கையாண்டு வருகிறார்கள். மக்கள் போலீசாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் மாநில முதல்வர் கேட்டார். ஆனால் காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் விஜய் இது குறித்து கூறுகையில், திட்டமிட்டு வெறுப்பை பரப்பும் இரு பிரிவினர் இடையே வன்முறை ஏற்படுத்த முயற்சி நடக்கிறது. இச்செயலை ஆளும் கட்சி செய்கிறது. அமைச்சர்களின் பொறுப்பட்ட அறிக்கையால் இச்சம்பவம் நடந்துள்ளதாகவும், எனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை முதல்வர் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறினார். ஆக இந்த பிரச்சனைகளை நாங்கள் ஆழமாக பார்க்கின்ற போது மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் சாம்பாஜியின் வரலாற்றை விவரிக்கும் ஷாவா திரைப்படம் மராத்தியர்களிடையே அவுரங்கசீப்புக்கு எதிரான கோபத்தை அதிகரிக்க செய்துள்ளது என்று இந்த பிரச்சனையை மடைமாட்டியிருக்கிறார். சிவாஜி மகனை சித்திரவதை செய்ததை கொலை செய்த அவுரங்கசீப் கல்லறை எப்படி மராத்திய மண்ணில் இருக்கலாம் என்பதுதான் அவர்களின் ஆதங்கம். நாக்பூரில் வதந்தி பரப்பிடப்பட்டதால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வீடுகளும் தாக்கப்பட்டுள்ளன. போலீசாரை திட்டமிட்டே தாக்கியுள்ளார்கள். ஆகவே மராத்திய மன்னர் சிவாஜியின் மூத்த மகன் சாம்பாஜி அவுரங்கசீப்பு தொடர்பான தரவுகள், பல்வேறு தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இளைய மகன் ராஜாராமை சிறைப்பிடித்த மன்னராவார் சாம்பாஜி. அவரது ஆட்சியில் 9 ஆண்டு காலம் முகலாயர்களோடு யுத்தம் நடந்தது. இந்த பிரச்சனையெல்லாம் தற்போது திசை திருப்பதற்கான காரணம் என்ன? ஒரு காரணமும் அல்ல. மராட்டிய மொழிக்கும் ஹிந்திக்கும் ஏற்பட்ட போட்டி பாஜகவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்பதால் தான் இது போன்ற நிகழ்வுகளை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா எம்பி உதயராஜ் போஸ்லே, அதே போன்று நவநீத் ராதா போன்றவர்கள் கடும் சொல்லாடுகளை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் நாடு முழுவதும் முஸ்லிம்களுக்கு எதிராக 36,000 கோயில்கள் இடித்து மசூதிகள் கட்டப்பட்டதாகவும் கூட பஜ்ரங் தள் தெரிவித்திருக்கிறது. மராத்தி மொழி விவகாரத்தில் சிக்கலை மடைமாட்டும் அரசியலை தற்போது அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மராட்டியத்திற்கும் ஹிந்திக்கும் பிரச்சனை வந்தால் RSSின் தலைவர் மராட்டிய மொழி தேவையில்லை, ஹிந்தியே போதும் என்று சொல்வதை இவர்கள் பூசி மெழுகி இப்பிரச்சனையை சிறுபான்மை முஸ்லிம்களுக்கும் முகலாயர்களுக்கும் எதிராகவும் மராட்டிய மன்னர் சிவாஜி சாம்போஜியோடு சம்மந்தப்படுத்தி கலவரத்தில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் களத்திலிருந்து தெரியப்படுகிற உண்மையாக இருக்கிறது. தங்களை நிலைப்படுத்தி கொள்ள, அரசியலை அவர்கள் வலுப்படுத்திக் கொள்வதற்கு இந்த நாட்டில் மைனாரிட்டி முஸ்லிம்களை பழிவாங்குவது எந்த விதத்தில் நியாயம்? 800 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி செய்த ஒரு கல்லறையால் இந்த நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இல்லையே. இப்பொழுது மராட்டி மொழியை மட்டுமல்ல, ராஜஸ்தான் மொழியை, போஜ்புரி மொழியை, அதே போன்று நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் கருவறுத்து விட்டு ஹிந்தியை, இந்தியாவை, இந்துக்களை, இந்து ஆட்சியை கொண்டு வருவதற்கு இந்த சனாதனவாதிகளின் திட்டம்தான் மராட்டி மொழியை ஒடுக்குதலை மடைமாற்றி இது அவுரங்கசீப்புடைய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது என்பதே இந்த செய்தியின் ஆழமான பார்வையாகும். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.